ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 458. இதில் சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதருக்கு அருள் புரிந்த கதை காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது இந்த நவீன காலத்தில் மருத்துவ விஞ்ஞானம் மிக மிக முன்னேறியது என்றாலும் கூட வைத்தியர்களால் குணப்படுத்த முடியாத நோய்கள் எல்லாம் இந்த காலத்திலும் பகவான் ஸ்ரீ குருவாயூரப்பனின் திருவருளால் இன்றும் குணமாகி வருகிறது என்பதற்கு எத்தனையோ உண்மை சம்பவங்கள் நிகழ்ந்து இருக்கின்றன. சென்னையில் கதா காலட்சேபம் செய்வதில் பெரும் புகழ் பெற்ற உபன்யாச சக்கரவர்த்தி காலஞ்சென்ற சேங்கோலிபுரம் அனந்தராம தீட்சிதர் அவர்களுக்கு இருந்த தொழு நோயானது ஸ்ரீ குருவாயூரப்பனை அவர் பிரார்த்தனை செய்து கொண்டதாலும் ஸ்ரீ நாராயணிய உபன்யாசம் செய்ததாலுமே குணம் ஆகிவிட்டது. 30 ஆண்டுகளுக்கு முன்புதான் அவர் முதன்முறையாக ஸ்ரீ குருவாயூரப்பனை தரிசித்து இருக்கின்றார். அவரது நோய் மிக மிக முற்றிவிட்டதால் அவர் தன் உடல் முழுவதையும் ஆடையால் மூடி மறைத்து கொண்டு இருப்பார். குருவாயூரில் உள்ள குளத்தின் காவல்காரன் கூட இந்த நோயுடைய அவரை குளத்தில் குளிக்க கூட அனுமதிக்க மறுத்துவிட்டான். 3-4 வருஷங்களுக்கு பிறகு அதே தீட்சிதர் தான் முற்றிலும் மாறியவராக பகவான் ஸ்ரீ குருவாயூரப்பனை தரிசிக்கச் சென்றார். அவரை கண்ட எல்லோரும் ஆச்சரியம் அடைந்து விட்டார்கள். அவர் நோய் குணம் அடைந்ததற்கு காரணம் இடைவிடாமல் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான அவர் ஸ்ரீ நாராயணியத்தை பொதுமக்கள் முன்னிலையில் வரிக்கு வரி விளக்கமாக பக்தியுடன் சொற்பொழிவு ஆற்றியதால் பகவானின் பரிபூரண கடாட்சத்தால் அவர் நோய் குணமாகிவிட்டது. அதற்கு பிறகு தீட்சிதர் அவர்கள் ஸ்ரீ ராமாயணம், ஸ்ரீ மகாபாரதம், ஸ்ரீ பாகவதம் போன்ற சொற்பொழிவுகளை நிகழ்த்தும் போதெல்லாம் ஸ்ரீ குருவாயூரப்பனின் பக்கம் மக்களை திருப்பும் வகையிலும் நன்றி உணர்ச்சியுடன் தான் பெற்ற இன்பம் பெருக இந்த வையகம் என்ற நல்ல எண்ணத்துடனும் பிரசங்கம் செய்து வந்தார். இன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்தியாவின் பல பல பகுதிகளில் இருந்து குருவாயூர் கோவிலுக்கு செல்கின்றார்கள் என்றால் அது தீட்சிதர் போன்றவரின் பிரச்சார பலனும் குருவாயூரப்பனின் மகிமையும் ஆகும். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் நிகழ்ந்த ஒரு சொற்பொழிவின் போது குருவாயூரில் இருந்து வந்து இருந்த பக்தர் ஒருவர் குருவாயூர் கோவில் தினசரி நைவேத்தியத்திற்காக வைத்திருந்த இருப்பு எல்லாம் வேகமாக குறைந்து வருவதாக கூறினார். உபன்யாச சக்கரவர்த்தி அதை கேட்டதும் மிக மிக மனம் வருந்தினார். அன்றைய சொற்பொழிவில் குருவாயூரப்பனின் திருக்கோவிலுக்கு தேவைப்படுகின்றவர்களை வழங்காமல் அலட்சியப்படுத்தினால் அதனால் உலகத்துக்கு பெருங்கேடு விளையும் என்றார். உடனே அவருடைய விண்ணப்பத்திற்கு நன்றி செலுத்தும் வகையில் சென்னை அரசு குருவாயூருப்புக்கு தேவைப்பட்ட அரிசியை வழங்க அனுமதித்து விட்டது. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு முத்தமிழ் மன்னர்களில் ஒருவனான பாண்டிய மன்னன் ஒருவன்தான் குருவாயூர் கோயிலை கட்டினான். இன்று அதே தமிழக மக்கள்தான் பகவான் நைவேத்தியத்திற்கு அரிசியை வழங்குகின்றார்கள். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராமா ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.